சார் அதே போல இந்த சால கிராமக்கல்லு, வலம்புரி சங்குலாம் வந்து இதுல அடங்குமா? அதில் வந்து புனித பொருட்கள்னு நம்ம சொல்லக்கூடியது. நம்ம இந்து எஸ். சமயங்களில் பார்த்தீங்கன்னா, புனித பொருள்னு சொல்லுவாங்க. எஸ். இந்த சால கிராமமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தினுடைய அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதா சொல்றாங்க. பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே வந்து ஸ்பைரல்ல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலா எங்கெங்க இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, சால கிராமம்னு ஒரு கல்லு. கண்டகி ரிவர்ல கிடைக்கக்கூடியது. அது வந்து முதல்ல வந்து ஒரு தாவரமா இருந்து ஒரு உயிரினம் வந்து அசைய ஆரம்பிக்குது. ஓ! அந்த அசைய ஆரம்பிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நத்தை தான். ஆ. ஸ்லோ மூவ்மெண்ட். ஸோ ஆமாங்க. அந்த நத்தை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்க, அதனுடைய ஆயுளுக்கு பிறகு டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணா போயிடும். ஆம். சில நேரங்கள்ல வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, கால்சியம் கன்டென்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்துச்சுனாக்க, அதுவே வந்து கல்லா மாறிடும். ம். அதான் சால கிராமம்னு பேரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலா எங்கெங்க ஃபைண்ட் அவுட் ஆகுதோ, அதெல்லாம் தெய்வீக அம்சம் உடையதா கருதப்படுது. அருமை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கம் அப்படிதான்.